இன்றைக்கி விருக்ஷம் டிஎன்பிஎஸ்சி அகாடமியில் பார்த்தீங்கன்னா 2021 குரூப் 4க்கான ஒரு ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டடி பிளான் இப்போ நான் புதுசாக ஆரம்பிக்க போகிறேன். இனி தான் நான் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு படிக்கவே ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் படி செப்டம்பரில் வந்து குரூப் 4 வரதா சொல்லியிருக்காங்க. இப்போ செப்டம்பருக்கு கரெக்டாக 6 மாதம் இருக்குது. மார்ச் 1லேருந்து ஆகஸ்ட் 31 வரைக்கும் கிட்டத்தட்ட 25 வீக்ஸ் இருக்குது. ஸோ இந்த 25 வீக்ஸில் ஃபர்ஸ்ட் 10 வீக்ஸ் படிக்க போகிறீங்க, நெக்ஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க, அகைன் ஒரு 10 வீக்ஸ் படிக்க போகிறீங்க, ஒரு ரிவிஷன் கொடுக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கணும் இல்லைங்களா. நமக்கு தெரியும் ஜென்ரல் இங்கிலீஷுங்கிறது கொஞ்சம் ஈஸியாக முடிக்கக்கூடிய சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த புது புக்கா பழைய புக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. சின்ஸ் நம்ம ஜென்ரல் இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸியாக முடிச்சிடலாம் அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து கடைசி 3 வீக்ஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மார்ச் 1 வந்து நீங்கள் இந்தியன் பாலிட்டி படிக்க போகிறீங்க. இந்தியன் பாலிட்டியில் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் லெசன் இருக்குது இல்லைங்களா, அந்த லெசனை படிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் இதுதான் படிக்கணுங்கிறது கிடையாது. நான் இந்த லெசன் பிளானை வந்து நான் வந்து போட்டிருக்கேன், எனக்கு வேண்டி நான் பர்சனலாக போட்டிருக்கேன், அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மார்ச் 1 இந்தியன் பாலிட்டி இந்தியன் கான்ஸ்டியூஷன் படிக்க போகிறீங்க. அதுக்கான லிங்க்ஸும் நான் கொடுத்துருக்கேன், நம்ம சேனல்லே இருக்குது இல்லைங்களா இங்கிலீஷ் மீடியமுக்கு, அந்த லிங்க்ஸையும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜியோகிராஃபி 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய இந்தியன் ஃபிசியோகிராஃபி லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ் கொடுத்துருக்கேன். அண்ட் தேர்ட் ஆப்டிடியூட் கேலண்டர். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரிசிட்டி லெசன். அண்ட் 5th வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 5 வந்து 11th ஸ்டாண்டர்டில் இந்தியன் சிவிலைசேஷன் படிக்க போகிறீங்க. ஸோ இது எல்லாமே நான் வந்து நம்ம சேனல்லேயே நம்ம போட்டிருக்கோம், அதுக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து உங்களுக்கு இந்த வீக்லி பிளான் வீடியோ வரும். ஸோ எல்லா வீடியோலையும் இந்த மாதிரி நீங்கள் வந்து அந்த லெசனுக்கான லிங்க் கொடுத்துருப்பீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்க விரும்பல. நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நானும் வந்து ஒர்க்கிங்கில் இருக்கேன், நானும் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்குறேன். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வீக்லி பிளான் வந்துடும். லிங்க்ஸ் வராது, ஒரு சில லெசனுக்கு வரலாம், ஒரு லெசனுக்கு வராமல் போகலாம். ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி ஆஃப் த லெசன்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ சின்ன சின்ன லெசன்ஸ் விட்டு போயிருக்கும், அதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு பிளான் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு 85 to 75 to 85% வந்து நீங்கள் சிலபஸை வந்து கவர் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற மாதிரி இருக்கும். நான் அகெயின் சொல்கிறேன், நீங்கள் இதை தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல, நீங்கள் எந்த சேனலில் எதை வேணால் ஃபாலோ பண்ணலாம். நான் ஒரு சஜஷனாக நான் கொடுத்துருக்கேன். ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு பிளான் கொடுக்குறேன்.